ஒரு மனிதனுக்கு எப்படி ரத்தம், சதை, நரம்பு, நாடி, உறுப்புகள், ராஜ உறுப்புகள்லாம் இருக்கோ, அதே மாதிரிதான் அந்த கட்டிடத்துக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு வயசாகி போகுது. அதனாலதான் அந்த வாஸ்துவோடைய உண்மையை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு, நியூமராலஜி தெரியும், ஏன் பிரசன்னம், இதெல்லாம் தாண்டி ஏன் வாஸ்துல அதீத நம்பிக்கையும் ஆர்வமும் அடுத்த கட்ட நோக்கமும் இருக்கிறது என்றால், வாஸ்து நம்ம கூட பயணிச்சு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. ஜோதிடத்துல ஒரு தசா புத்திலாம் சொல்லுவோம். சனி தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்த கோச்சாரம், இந்த டிரான்சிட், இவ்வளவு டிகிரியில கிரகம் நிற்குது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் வாஸ்துல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துல மட்டும்தான் சாத்தியம். வஸ்து என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கப்பட்ட இந்த வாஸ்து வாழ்க்கையே மாத்த போதுங்க. வாழ்க்கையே தலைகீழ மாத்தணும். அப்போ ஆன்மீகம்னா என்ன, வாஸ்துனா என்ன, ஆன்மீகத்துல இருந்து வாஸ்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற சீக்கிரட்டை கோயம்புத்தூர்ல உடைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இறைவனை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு முறையே வாஸ்துக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் கோயம்புத்தூரில் தெரிந்து கொள்ள போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நீண்ட நாள் மக்கள் கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நீ பேச போறேன். வாஸ்து வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்று வரை நம் சென்னையில தான் வகுப்பு எடுக்கிறோம். முதன் முறையாக கோயம்புத்தூர்ல வாஸ்து வகுப்பு 2 நாள் நேரடி பயிற்சி. கோயம்புத்தூர் மாணவர்கள் கேட்டதுனாலையும், கொங்கு பெல்ட் மாணவர்கள் அதிகமாக கேட்டதுனாலையும் கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 15, 16 சனி மற்றும் ஞாயிறு 2 தினங்கள். இடம் எந்த இடம்னா கோயம்புத்தூர் கன்ஃபார்ம். கோயம்புத்தூர்ல எந்த ஹால் அப்படின்றத கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம உங்க குரூப்ல யாரெல்லாம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். வாஸ்து தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுத்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஆம் என்று நாம் ஒற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்தே தீரும். ஏனென்றால் நான் ஒரு வீடு சமீபத்துல பார்த்தேன். வாஸ்துபடி எல்லாமே இருக்கு. சமீபத்துல ஒரு வீடு பார்க்கிறேன், வாஸ்துபடி எல்லாம் கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த வீடு, வடகிழக்குல மெயின் கேட்டு, வீட்டுள்ள நுழைஞ்ச கிழக்குல உச்சத்துல வாசல், தென்மேற்குல ஒரு பெட்ரூம், வடமேற்குல ஒரு பெட்ரூம், மேற்கு மத்தியமத்துல பாத்ரூமு, வடமேற்குல அவுட்டர்ல கேன்டிலிவர் படிக்கட்டு. சின்ன ஒரு தப்பு என்னன்னா, நார்த் ஈஸ்ட் லைட்டா போர்ட்டிக்கு கொட்டா இருக்கும் இந்த கார் பார்க்கிங்காக. அது மேஜரான தப்புன்னு நான் சொல்லலை. மற்றபடி செப்டிக் டேங்க்கு சவுத் ஈஸ்ட்ல போட்டிருப்பாங்க. பட் எவ்வளோ தப்புகள் பார்க்கும்பொழுது இந்த 2 தப்புகள் நம்ம மேஜரா நம்ம எடுத்துக்க வேண்டாம். போன வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பேசி இருந்துட்டு ஒரே விஷயம்தான், நான் அந்த வீட்டுக்கு என்னுடைய மாணவர்களை அழைத்து செல்ல முடியுமா என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது தப்பே கண்டுபிடிக்க முடியாது. சவுத் ஈஸ்ட்ல செப்டிக் டேங்கு, நார்த் ஈஸ்ட் கட்டு, இதை தவிர தப்பு கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீட்டுல நான் கேட்டேன், உங்க மூத்த பையன் டிவோர்ஸ் ஆயிருக்கும், அவருக்கு திருமணத்துல மீண்டும் நம்பிக்கை வராது, மீண்டும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார், நீங்கள் உங்கள் மூத்த பையன் திருமணத்திற்காக என்னை வரவழைத்துள்ளீர்கள் என்று சொல்லும்போது அந்த மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, வீடு என்பது நம் நண்பனா பார்த்தா நண்பனா பேசுவோம்.
அது நம்ம கிட்ட பேசணும். அது செங்கல்னு நினைக்கிறீங்க, அது செங்கலா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள உயிர் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு எப்படி ரத்தம், சதை, நரம்பு, நாடி, உறுப்புகள், ராஜ உறுப்புகள்லாம் இருக்கோ அதே மாதிரிதான் அந்த கட்டிடத்துக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு வயசாகி போகுது. அதனாலதான் அந்த வாஸ்துவோடைய உண்மையை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு, நியூமராலஜி தெரியும், ஏன் பிரசன்னம், இதெல்லாம் தாண்டி ஏன் வாஸ்துல அதீத நம்பிக்கையும் ஆர்வமும் அடுத்த கட்ட நோக்கமும் இருக்கிறது என்றால், வாஸ்து நம்ம கூட பயணிச்சு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாஸ்துல நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய வீடியோ பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசியே இருக்க மாட்டேன் ஒரு வீடியோல கூட. வாஸ்துவை புரிஞ்சுக்க தான் தெரியுது. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம டேலண்டான பர்சன், நம்ம ஒரு அறிவார்ந்த ஆளு, நேரம் சரியில்லைன்னா கீழே விழுந்துடுறோம், நேரம் நல்லா இருந்தா ஜெயிச்சிடும், இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது அனைத்தையும் தாண்டி வாஸ்து தான் உள்ள வேலை செய்யுதுன்னு எப்ப நான் தெரிஞ்சு கொண்டனும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு நண்பர் கூட பழகுறேன்னு வச்சுக்கிங்களேன், அவர் வீட்டுக்கு போய் ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன். அந்த கரெக்ஷன் அவர் அங்கே செஞ்சிட்டு இருப்பாரு. செய்யும் போது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கரெக்ஷன் முடிஞ்சதோ நானும் அவரும் பிரிஞ்சிரும்னு. ஆனா அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த வாசலை மாற்றி வைத்த பிறகு என்னை விட்டு அவர் பிரிவார் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் அதை அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா என்ன பண்ணாரு? மாற்ற மாட்டாரு. மாத்தனா அவர் வாழ்க்கை மாறாது. இப்படி நிறைய விஷயங்களை தெரிந்துதான் நான் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது, வாஸ்துல நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. ஜோதிடத்துல ஒரு தசா புத்திலாம் சொல்லுவோம், சனி தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்த கோச்சாரம், இந்த டிரான்சிட், இவ்வளவு டிகிரியில கிரகம் நிற்குது, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் வாஸ்துல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா வாஸ்துல மட்டும்தான் சாத்தியம். வஸ்து என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கப்பட்ட இந்த வாஸ்து வாழ்க்கையே மாத்த போகுதுங்க. வாழ்க்கையே தலைகீழ மாத்த போகுது. அதனால கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, பழனி, தாராபுரம், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அந்தியூர், இதெல்லாம் நான் நிறைய இந்த ஊர்லாம் நான் சைட்டு பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் மாணவர்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், கரூர், காங்கேயம், சென்னிமலை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று இந்த வாஸ்து வகுப்பு போடுறோம். இதை கத்துக்கிட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்தது வேற, ஆனா உண்மையிலே வாஸ்து என்பது வேற என்பதை கோயம்புத்தூர்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் மாறும். 100 வருஷம் தியானம் பண்ணி தவம் பண்ணி கிடைக்காத ஒரு தெளிவு இந்த 2 நாள்ல கிடைக்க போகுது. ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன், டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதிகமா ஒருத்தர் பூஜை பண்றாரு, சாமி கும்பிடுறாருன்னா அவர் வீட்டுல அதிகமா பிரச்சனை இருக்கும். சார் இவர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பூஜை பண்ணுவார் சார், ஒண்ணு ஹெல்த்ல கை வைக்கும், இல்ல குடும்ப வாழ்க்கையை பிரிக்கும், இல்லை என்றால் பொருளாதாரத்தில் இழப்புகளை சந்திப்பார், வீட்டில் ஒருவரை இழப்பார். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, சாமி கடவுள் நம்மளை காப்பாத்துறார். அவர் வழிபடும் போது எப்படி இந்த பிரச்சனை வரும்? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு தானே. அப்போ ஆன்மீகம்னா என்ன, வாஸ்துனா என்ன, ஆன்மீகத்திலிருந்து வாஸ்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற சீக்ரெட்டை கோயம்புத்தூர்ல உடைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இறைவனை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு முறையே வாஸ்துக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் கோயம்புத்தூரில் தெரிந்து கொள்ள போறீங்க.
அனைவரும் வருக, இறையருள் பெருக. இறைவன் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுதான் இறைவன். ஆனால் அந்த இறைவன் எப்படி நான் கடைக்கு போறீங்க சார், எனக்கு ஒரு ஸ்கின் டிசீஸா இருக்கு, ஒரு ஆயில்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆயில்மெண்ட்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எந்த ஆயில்மெண்ட் தெரியுமோ அவரு எதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்காரோ அதை எடுத்து கொடுப்பாரு. நீங்க ஒரு பேர் சொல்லி கேட்குறீங்க, டெர்மி 5 கொடுங்க, ட்ரீம் 4 கொடுங்க, ஏதோ ஒன்று பேர் சொல்லி கேட்குறீங்க, அதை மட்டும் தான் எடுத்து கொடுப்பார். இறைவனிடத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்கள், எப்படி கேட்க வேண்டும், வாஸ்து எப்படி இருந்தால் நீ எப்படி கேட்பாய் என்ற ரகசியம் கோயம்புத்தூர்ல தெரியும். வீடை வைத்து ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே சொல்லிடலாங்க. என் மாணவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய மாணவர்கள், இது சுபிக்ஷம் பேட்ச்ல ஐ பேட்ச். இப்போதான் ஆதிரா பேட்ச் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த மாதம் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனு. சுபிக்ஷம் பேட்ச் ஐ பேட்சில் படிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் அனுமதிக்காமல் வாஸ்துல காலெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. உலகத்துல எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. இந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த வீடியோ ஏன் உங்க கண்ணில் படுது? இறைவன் அழைக்கிறார், அவ்வளவுதான். அனைவரும் பாருங்க, இறையருள் பெறுங்க, வாஸ்து கத்துப்போம். கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 15 மற்றும் 16 தேதிகளில் 2 நாள் நேரடி வகுப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.